தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாதி சான்று வழங்க கோரி பழங்குடியின குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏத்தக்கோவில் மலையடிவார கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி சிவசந்திரா தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த பல மாதமாக சாதி சான்றிதழ் வழங்க கோரி பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பழங்குடியின மாணவிக்கு சாதி சான்று வழங்காமல் அலைக்கழிப்பது ஏன் என கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நான் கேட்கிற பதிலுக்கு சொல்லிட்டோம், சொல்லிட்டோம். இதே வந்து உங்க பிள்ளை படிக்கணும், எல்லா பிள்ளையும் படிக்கும். என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குங்க. ஒரு பிள்ளை 12வது படிச்சிருக்கு, ஒரு பிள்ளை 10வது படிச்சிருக்கு, ஒரு பிள்ளை 9வது படிச்சுட்டு இருக்கேன். அது 12வது படித்த பிள்ளைக்கு காலேஜ் படிக்கணும்னு சொல்லி இப்போ சாதி சான்றிதழ் கேட்டு காலேஜ் சேர்க்க முடியல. இப்போ 9வது படிக்கிற பையனுக்கு வந்து சாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் நாங்கள் இப்போ ஹாஸ்டலில் சேர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பையன் சாதி சர்டிஃபிகேட் இல்லாதனால படிக்காமே அவன் வீட்டில் இருக்கான். இப்போ என் பொண்ணு இப்போ கல்லூரியில் சேரணும்னு சொல்லி பிடிவாதமாக அழுதுட்டுருக்கு. நான் கட்டாயமாக எனக்கு சாதி சான்றிதழ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை அருகே மினி சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 21 பேர் படுகாயமடைந்தனர். எடுத்தவாய்நத்தம் கிராமத்தில் இருந்து சிவானூர் நோக்கி துக்க நிகழ்வுக்காக மினி சரக்கு வாகனத்தில் 21 பேர் பயணம் செய்துள்ளனர். அப்போது அத்தியூர் கேஸ் குடோன் வளைவு பாதை அருகே மினி சரக்கு வாகனம் அதிவேகமாக வந்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் மினி சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த 21 பேரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பொதுமக்களிடம் ரகளையில் ஈடுபட்ட போதை இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. கொத்திமங்கலம் கூட்டுரோடு பகுதியில் மது போதையில் இருந்த இளைஞர் அவ்வழியாக சென்ற மக்களிடம் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தகவலறிந்து சென்ற போலீசார் போதை இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். அவர் ஓட்டேரி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது குடும்பத்தாரை வரவழைத்த போலீசார் போதையில் இருந்த இளைஞரை காரில் அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் அருகே ஸ்வீட் பேக்கரி கடையின் ஓட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர் பணத்தை திருட முயன்ற போது பொதுமக்கள் கூடியதால் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமுக்கூடல் கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே பெங்களூரைச் சேர்ந்த சிவகுமார் ஸ்வீட் பேக்கரி நடத்தி வருகிறார். நள்ளிரவில் கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் கல்லாப்பெட்டியை உடைக்கும் போது சத்தம் கேட்டு பொதுமக்கள் கூடியதால் மர்ம நபர் தப்பியோடியுள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட முயன்ற நபரை தேடி வருகின்றனர். விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் வரத்து குறைவால் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. மல்லிகை பூ கிலோ 400 முதல் 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1500 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் முல்லைப்பூ, ஜாதிப்பூ உள்ளிட்ட பூக்களும் 2 மடங்கு விலை உயர்ந்துள்ளன. பூக்களின் விலை ஏற்றத்தின் காரணமாக பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோயில் தேவராயன் பேட்டை சாலையில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிக்காக சுமார் 20 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் பசுமாடு ஒன்று தவறி விழுந்தது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் தோண்டப்பட்ட பள்ளத்தை மூட வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் உதவியுடன் பள்ளத்தில் விழுந்து கிடந்த பசுமாட்டை மீட்டனர். புதுக்கோட்டையில் தந்தை இறந்த சோகத்தில் இருந்த மகன் ரயிலின் குறுக்கே பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புதுக்கோட்டை பூங்கா நகரைச் சேர்ந்த அகிலவாணன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். திடீரென அவரது தந்தை உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த நிலையில் சோகத்தில் இருந்து வந்த அகிலவாணனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் கருத்து வேறுபாட்டால் மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாலாநகர் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் ரயிலில் அடிபட்டு அகிலவாணன் இறந்து கிடந்துள்ளார். உடலை கைப்பற்றிய திருக்கோக்கர்ணம் காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தரமற்ற முறையில் சிமெண்ட் சாலை போடப்பட்டிருப்பதால் சாலை பணியை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர்.
விருத்தாச்சலம் நகரத்துக்குட்பட்ட 15 மற்றும் 16வது வார்டுகளில் பழைய சாலையை முறையாக அகற்றாமல் அதே சாலை மீது சிமெண்ட் கலவையை கொட்டி தரமற்ற முறையில் புதிய சாலை அமைத்துள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து விடிய அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தரமான முறையில் புதிய சிமெண்ட் சாலையை அமைக்க வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்தி உள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பள்ளி சீருடையுடன் மாணவர் ஒருவர் பேனர் அகற்றும் பணியில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பூவனூர் பேருந்து நிலையத்தில் இருபுறமும் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த தனியார் பேனர்களை அகற்ற டிஎஸ்பி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பேனர் கட்டக்கூடிய பணியாளர்களுடன் சீருடையுடன் பள்ளி மாணவரும் பணியில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. இம்மாதம் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் பள்ளி சீருடையில் மாணவர் ஒருவர் பேனரை அகற்றிய வீடியோ வெளியாகி பேசு பொருளாகியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த கொங்கணாபுரம் வாரச்சந்தையில் சுமார் 9 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொங்கணாபுரம் வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல், ஈரோடு, கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அதிக எண்ணிக்கையில் ஆடுகளை வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதனை ஏராளமானோர் வாங்கி சென்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி அருகே தியாகதுருகம் வாரச்சந்தையில் சுமார் 4 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாளை மறுதினம் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் தியாகதுருகம் வாரச்சந்தையில் ஆடு மாடுகளின் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. கால்நடைகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி வார ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடுகளை வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர். சென்னை மாதவரம் அருகே ரெட்டேரி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலாக ஆடுகள் விற்பனையானது. மாதவரம் அருகே உள்ள ரெட்டேரி ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் தங்களது ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலாக ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள ஆட்டுச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகள் கொண்டு வந்த ஆடுகள் எதிர்பார்த்த விலைக்கு போகாததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் சந்தையில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் போதிய இடவசதிகளை விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். ஆட்டுக்குட்டி விலைய பக்ரீத் பண்டிகைகளுக்கு வாங்கிட்டு வந்தவங்க வியாபாரி நிறைய வருவாங்க. சுத்துப்பட்டியிலேருந்து எல்லாருமே அடிதான், வியாபாரம் இல்லாமல் விலைவாசியும் கம்மி. ஒரு 35 ரூபா போகிற கடாயெல்லாம் 30 ரூபா தான். 30 ரூபா 27 இப்படி தான் போகுது. ஒரு 5 லட்சம் மதிப்பீடு போட்டாங்க. 3 கோடி ரூபாய்க்கு தான் போயிருக்கு. 5 கோடிக்கு மதிப்பு போட்டது. அது வாசி சம்சாரிகளாக ரொம்ப நஷ்டம்தான். திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரண வழக்கில் அவரது முதல் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த கள்ளிக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தராஜாவிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பாளையங்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணையில் கள்ளிக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தராஜாவிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள நபர்களை விசாரிக்கும் போது சபாநாயகர் அப்பாவு பெயர் இடம்பெற்றுள்ளது குறித்து அவரிடமும் விசாரணை நடக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை பல்லாவரம் அருகே ரயில் படிக்கட்டில் பயணித்த வடமாநில சிறுவன் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்தார். பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே உள்ள தண்டவாளத்தில் வடமாநில சிறுவன் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக தாம்பரம் இருப்பு பாதை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் அந்த இளைஞன் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாசோனி என்பதும் விழுப்புரத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு செல்லும் போது தவறி விழுந்து உயிரிழந்தது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பிரயோக வரதராஜ பெருமாள் கோயிலில் சாமி சிலையில் இருந்த தங்கத்தாலியை திருடிச் சென்ற பெண் கைது செய்யப்பட்டார்.
பிரயோக வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி கழுத்தில் இருந்த 4 கிராம் தங்கத்தாலி காணாமல் போனதை கண்டு அர்ச்சகர் அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது பெண் ஒருவர் கருவறையின் உள்ளே சென்று சாமி கழுத்தில் அணிவித்திருந்த தங்கத்தாலியை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கீதா என்ற பெண்ணை கைது செய்து சாமியின் தங்கத்தாலியை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தேன்பாக்கம் செல்லும் தார் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து தேன்பாக்கம் செல்லும் சாலை தார் பெயர்ந்து சிறு சிறு கற்களாக காட்சியளிக்கிறது. இப்பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அடிக்கடி டயர் பஞ்சர் ஆவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். போக்குவரத்திற்கு பயனற்ற நிலையில் உள்ள இந்த சாலையை விடிய அரசு விரைவில் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.